ஹிஸ்ட்ரியை பார்க்குறதே கிடையாது. ஏன்னா நீங்கள் உங்கள் அண்ணன் பண்ணுறத போய் கேட்க மாட்டீங்க. நீங்கள் எப்படி ஹிஸ்ட்ரியை போய் படிச்சுட்டு வந்து பேசுவீங்க? ஹிஸ்ட்ரியெல்லாம் கிடையாது. சும்மா ரீல்ஸை தள்ளுறது. டிவி காசு சம்மந்தமாக இருக்க ஒரு 4 ரீல்ஸை தள்ளிட்டு அதை அப்படியே டேக் பண்ணிட்டு இந்த விஜய் அண்ணனை பிடிச்சால் ஷேர் செய்யும், விஜய் அண்ணனை பிடிச்சா லைக் செய்யும், இவ்வளோ தான் உங்களுக்கு தெரியும். அரசியலை பற்றி 1/2 இன்ச்சு கூட உங்களுக்குலாம் தெரியாது. தமிழ்நாடு நடக்கிற முக்காவாசி பிரச்சனை எல்லாத்துலேயுமே இவர் தான் முன்னாடி நிற்கிறார். இவருக்கு என்ன தலையெழுத்தா? அவரோட ஹெல்த் எவ்வளோ பாதிக்குது. அவரோட வாய்ஸ் ஃபஸ்ட்டு வந்தப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆனால் இப்போ அவரோட வாய்ஸ் அது இல்லைங்க. அவரை அந்த கேமராவில் நாங்கள் இப்போ மதுரையில் கூட நடந்த மாநாட்டில் அவர் பேசுறதை கேட்கும்போது அவ்வளோ வலிக்குது எங்களுக்கு. இவ்வளோ கத்துற ஒரு மனுஷனை இழந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு இதுக்கப்புறம் இதுமாதிரி ஒரு தலைவனை எதிர்பார்க்க கூட முடியாது. இப்போ இவ்வளோ கத்துறாரு, அக்ரியை பற்றி பேசுகிறாரு. அது நான் வெளியே இருந்துட்டு வந்த போது எனக்கு இவரோட பேச்சு வந்து அவ்வளோ இதுவாக இருந்தது. மை காட், இவ்வளோ ஐடியாலஜியா. நான் எனக்கு ஆக்சுவலாக பாலிடிக்ஸ் பிடிக்காது, தெரியவும் தெரியாது. பட் ஆஃப்டர் ஹி கேம் இன் டு திஸ், ஐ ஸ்டார்டட் வாட்சிங் வாட் இஸ் பாலிடிக்ஸ். ஐ ஸ்டார்டட் லேர்னிங் வாட் இஸ் பாலிடிக்ஸ் இஸ் ஆல் அபவுட். அப்படி ஒரு லீடர் தான் நம்மளுக்கு. அவங்களோட தொண்டர்கள் வந்து அவங்க லீடர் என்ன பண்ணுறாங்களோ அதான். நவ் ஐ ஸ்டார்டட் லேர்னிங். நான் புக்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். பாலிடிக்ஸ் பற்றி, ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ என் லீடர் எனக்கு அதுதான் சொல்லித்தராரு. ஸோ அவர் தான் பெஸ்ட். கண்டிப்பாக அண்ணா தான் வரணும். அண்ணா வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். அரசியல் புரிதல் இல்லாதவங்க எல்லாம் அரசியலுக்கு வந்தால் என்னுடைய இப்போ எனக்காக நான் போராடல, எனக்காக இந்த இடத்துல இந்த களத்தில் நிற்கல. ஏன் தலைமுறை, என் பையன் நாளைக்கு நல்லா தமிழனா இந்த நாட்டில் வாழணும்னா கண்டிப்பாக சீமானண்ணா மட்டும்தான் வரணும். அவரை சார்ந்தவங்களுக்கு அரசியல் எது, சினிமா எதுன்னு அந்த புரிதலே கிடையாது. புரிதலே இல்லாதவங்க எப்படி அரசியலில் மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது. நிறைய பேர் சினிமாவில் இருக்கவங்களும் நிறைய சோசியல் சர்வீஸ்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதனால மட்டும்தான் ஒரு ரசிகர் கூட்டம் வந்து தான் நான் முதலமைச்சர் ஆவேன்னா அதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அவங்களுக்கு முதல்ல அரசியல் புரிதலே இல்லை. அவங்க வரவும் முடியாது, அப்படி வந்தாலும் அவங்களால தரவும் முடியாது. எனக்கு 60 வயசு ஆகுது. நான் என்னோட தலைமுறைக்கு, என்னோட பேர பிள்ளைங்களுக்கு, என்னோட மாணவர்களுக்கு, அவங்களுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த 11 மணிக்கு மேலே இங்கே நின்றுட்டுருக்கேன். யாருக்காக நிற்கிறோம்? என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த காலத்தில் பார்க்கும்போது குழந்தைங்க அந்த மாதிரி ஒரு போதையோட ஒரு குழந்தை வந்து பார்க்கும்போது கண்ணில் ரத்த கண்ணீர் வருது. இது எப்படி நாளைக்கு தாய் பார்க்கும், தகப்பனை பார்க்கும்? அது வாழ்க்கையே அது எல்லாம், அது உடல் உறுப்பெல்லாம் போய் இது பண்ணி அது சீக்கிரமாக அது செத்தில் போயிடும். குழந்தை எப்படி பார்க்கும்? அப்புறம் என்ன நீ கல்வி கொடுக்குறேன், மருத்துவம் கொடுக்குறேன், 1000 கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், பிரயோஜனம் முதலுக்கே மோசம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பிரயோஜனம்? இவங்களுக்கான அரசியல் தானே இது. சீமான் முன்வைக்கிற அரசியலே இவங்களுக்காண்டி தான், அடுத்த தலைமுறைக்காண்டி தான் மெயினானது. அதுக்காண்டி தான் இவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு இப்போதைக்கு புரிய வாய்ப்பு இல்லை, ஆனால் போக 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 இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தானே இவங்களையும் கூப்பிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் உனக்கு என்ன ஜாலியாக இருக்கா? உனக்கு ஒரு வாட்டி அவங்க உழைச்சி சாப்பிட்ற அந்த விவசாயிக்கு தெரியும் அவர் எவ்வளோ கத்துறாரு, ஏன் கத்துறாரு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு என்னைக்குமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் விடவே மாட்டாங்க. இந்த கட்சி ஜெயிக்கும். அதுக்கப்புறம் தமிழ்நாடோட போஸ்ட் அந்த பேச்சு என்னன்னு நீ அப்புறம் பார்ப்பேன். தனிமாவெல்லாம் எவ்வளோ தேடுறாங்க தெரியுமா? வீட்டில் ஒரு வேளை அரிசி, ஒரு மூட்டை அரிசி வந்துடுது. மாதம் வாங்கி போட்டுக்கிறீங்க, சாப்பிட்டுக்கிறீங்க, சமைச்சு சாப்பிட்டுக்கிறீங்க. அந்த அரிசி எப்படி வருது? அதெல்லாம் உங்களுக்கு தானே அப்படியே ஸ்விக்கிலையோ சொமேட்டோவில் ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வந்துடுமா? 6 மாதம் 7 மாதம் 10 மாதம் வரைக்கும் உழைக்கணுங்க. ஒரு அரிசியும் அதை விதைச்சி அது அறுவடை பண்ணி எடுக்கிறதுக்குள்ள அவங்க எவ்வளோ போராடுறாங்க. தண்ணி இல்லாமல் என்னமோ அப்படியே ஆட்சியில் இருந்து அப்படியே தோக்கடிக்கப்பட்ட மாதிரி தோத்தாண்டா நின்னோம். முட்டையில் ஆரம்பிச்சோம் விழியத்தில் 4 லட்சத்துக்கு வந்தோம். அப்புறம் 18 ஆனோம், அப்புறம் 30 ஆனோம், அப்புறம் 36 ஆனோம், இப்போ 20,000 ரூபா. நாளைக்கு 1,80,00,000 ஆகிறோம். என்னடா கெட்டு போயிருக்கு? நாய் வேலையெல்லாம் அழும்போது நாங்கள் 4 வச்சிருக்கோம், 40 ஆக முடியாது. உயர்ந்த நோக்கம் லட்சியம் கொண்ட பிள்ளைகள். நீ தேடுவ, என்னை தேடுவ, நீ என்னை கொஞ்ச நாள் விட்டு என்னை சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீங்க. ஏன்னா நான் அடங்க முடியாத தெரியல. அதனால என்னுடன் பிறந்தார்கள், என் உயிருக்கினியவர்கள், உலகம் முழுமைக்கு இருக்கிற இன்னுயிர் சொந்தங்கள், நம் உடன் பிறந்தார்கள், நம் தம்பி தங்கைகள், பெற்றோர்கள் எல்லாம் உன்னை நம்பி நிற்கிறோம் என்று என்னை சொல்லுகிற போது அதையே உங்களுக்கு சொல்ல நான் நினைக்கிறேன். நான் உங்களை நம்பி நிற்கிறேன். என்னுடைய அசைக்க முடியாத அடர்த்தியான நம்பிக்கையை நீங்கள் தான். நாம் ஒவ்வொருவரும் பெரு நெருப்பாக பற்றி எரியணும்.
ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவன் நடுங்கும் படையாவும் என்கிற கோட்பாடு அப்படியே இருக்கிறது. வேலையை சிறிதாக்கி வெற்றியை எளிதாக்க வேண்டும். என் அன்பு பிள்ளைகள், இந்த களத்தை இதுவரை நடந்தது கடந்ததை அழித்து விடுங்கள். இன்றுதான் 2010 மே 18 இதே நாளில் நாம் மதுரையில் தொடங்கியதை இன்று நம்முடைய தாத்தா தனித்தமிழ் அடிகளார் மறைமொழி அடிகள் கிழக்கிலே அவருடைய பெயரை தாங்கியிருக்கிற இந்த நகரிலே நாம் இன்று தொடங்குகிறோம், இன்று புதிதாக பிறக்கிறோம் என்ற புத்தெழுச்சியை நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை இன்று தொடங்கப்படுகிறது, இந்த நொடியிலிருந்து தொடங்கப்படுகிறது என்ற புதிய உற்சாகத்தை நீங்கள் 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 10 ஆண்டு கால தேர்தல் அரசியல் எல்லாத்தையும் கழித்துவிடு, மறந்துவிடு. இந்த இடத்தில் இருந்து புதிதாக பிறந்தோம் என்ற உணர்வை பெற வேண்டும். சோர்வு வருதா? தனியா இருந்து நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று நம் ஈசனை நம் சிவனை வழிபடுவது போல, பத்தி திரு முத்து திருநகை முருகனை பாடுவதை போல பிரபாகரன் 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 என்று பாட்டு தரவை சொல்லு. சோர்வு வருதா? பாலச்சந்திரன் பாலச்சந்திரன் என்று 10 தடவை சொல்லு. ஒரு தடவை கற்பனை செய்துவார். நம் அக்காவும் தங்கையும் சிங்கள ராணுவ வீரர்களால் வன்புணர்வு செய்யப்படுகிற போது கீழே கிடக்கிற நம் தங்கை என்ன நினைத்திருப்பால்? உலகெங்கும் இத்தனை கோடி அண்ணன் தம்பிகள், மாமமைத்தினர்கள், சித்தப்பன், பெரியப்பன்கள், இவ்வளவு பேர் மானத்திற்காக உயிரை இட்ட இனத்தின் மக்கள், இத்தனை பேரிலிருந்து எனக்கு இந்த ஈன நிலையா என்று எண்ணியிருப்பாளா? அந்த எண்ணத்துக்குள் போ, அந்த எண்ணத்துக்குள்ளே போ. போராடி செத்தவன் உயிர் பிதுங்கி வெளியேறுகிற நிலையிலே இந்திய ரத்தத்தையும் கொடுத்த உயிரையும் உன் உரிமைக்காக உன் விடுதலைக்காக கொடுத்தான் என்ற எண்ணத்தை இதயத்தில் எழுதிக்கொள். உன் சிந்தனை முழுக்க நிறைத்துக்கொள். சோர்வு என்பது எங்கே வரும்? அடுத்து கிடந்தால் சிலந்தியும் சிலை பிடிக்கும், எழுந்து நடந்தால் இமயமும் பிடிக்கும். சோம்பலை உதறி தள்ளுங்கள், சாம்பலும் சரித்திரம் படைக்கும். சோம்பலை உதறி தள்ளுங்கள், உங்கள் சாம்பலும் சரித்திரம் படைக்கும்.